என் சகோதர சகோதரிகளே, கடல் கடந்து குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் தவிக்கும் பல நபர்களின் வாழ்க்கை நிலை தெரியுமா? உழைக்க வேண்டிய வயசு இது தானடா என்று விமானம் ஏறி வந்திருப்பார்கள். வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்து. வெளிநாடு என்பது ஒரு வினோதமான சிறைச்சாலை. அதில் இருப்பவன் வெளியே வர துடிக்கிறான், வெளியே இருப்பவன் உள்ளே வர துடிக்கிறான். வெளிநாட்டில் உறவை வைத்து சம்பாதிக்கும் குடும்பங்களே, ஆடம்பரத்தை குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் செலவு செய்வது பணம் அல்ல, சம்பாதிப்பவரின் வயதை. அவர்கள் வளர்த்த பெற்றோரின் கடைசி காலத்திலும் இல்லாமல், அவர்கள் பெத்த பிள்ளை வளரும் தருணத்திலும் அருகில் இல்லாமல். அல்லாஹ், என்ன வாழ்க்கை இது! அந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தெரியும். அருகில் சென்று பாருங்கள், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். ஓடி ஓடி விளைத்தாலும், கையும் காலும் விரைத்தாலும், அன்பாக பேச யாரும் இல்லை. காசு என்பது நிற்கவில்லை, கடன் தொல்லை தீரவில்லை, சொன்னாலும் யாரும் நம்பவில்லை. என் சகோதரர்களே, இளமை சென்ற பின் யோசித்து என்ன பயன்? தொலைத்த வாழ்வு திரும்ப கிடைக்காது. வெளிநாட்டில் இருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி. அவர்கள் இந்த கேள்வியை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனிதா, வறுமைக்கு பயந்து இளமையை தியாகம் செய்தாய், மறுமைக்கு பயந்து எதை தியாகம் செய்தாய்? சற்று சிந்தித்துக்கொள்.